திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் என்டிஏ கூட்டணியில் அமைச்சர் இடம்பெற்றா தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அது நல்லது தானே. நான் மனசார வரவேற்கிறேன். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கட்சிக்கு மத்திய அமைச்சர்கள் இடம்பெறதை நம்ம வரவேற்கிறோம். வாஜ்பாய் கூட கலைஞர் சேர்ந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் சகோதரர்கள் ஓட்டுக்காக ஒரு ஓபிசி மோடி கூட இன்னொரு ஓபிசி மு.க. ஸ்டாலின் சேர்ந்தா உங்களுக்கு கசக்குது. தேர்தல் வரக்கூடிய மாநிலங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நேனாருக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நான் சொல்ல வரல. இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் அந்த வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் வரக்கூடிய மாநிலங்களை மையமாக வச்சு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ பிஜேபியோட ஸ்டைல் அதுதான். சகோதரர் தொல் திருமா வெற்றி வீரரா நின்னாரு, 2க்கு 2 அடிச்சாரு. வட தமிழகத்துல 19 வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஆனா 26ல 8க்கு 6 தோத்துட்டாரு. தோல்வி அணி என்ன இப்படி திமுக அணியில அவர் ஜெயிப்போன்னு கணக்கு போடுவாரு. நல்லா கணக்கு போடுவாரு. கடலூர், விழுப்புரம், சிதம்பரம் இங்க தாவேக்காவே இந்த 18 தொகுதியில ஒரு தொகுதி தான் ஜெயித்திருந்தாங்க. அப்ப இங்க அவர் ஒரு வலிமையான ஒரு சக்தி தான். அவர் நினைக்கு விஜய் கூட நிற்கிறாரு. விஜய் பிளஸ் திருமாவூர் வெர்சஸ் மோடி, எடப்பாடி, அன்புமணி தான் ஃபைட் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரு விஜயை விட்டுட்டு எப்படிங்க அவரு ஸ்டாலின்ட்ட போவாரு? விஜய் எடுத்த முடிவு வரவேற்கத்தக்க முடிவு. ஃபேர் டீலிமிட்டேஷன்ங்கிற விஜய்க்கு முடிவை நான் வரவேற்கிறேன். கண்ண மூடிட்டு ஒருத்தரை எடுத்துட்டு இருக்க கூடாது. ஸ்டாலின் தமிழக நன்மைக்காக எடுத்த முடிவு கரெக்ட் தான் சொன்ன அதே முடிவை விஜய் எடுக்கும் போது நம்ம விஜயோட முடிவை நம்ம வரவேற்கிறோம். விஜய்க்கு எம்பியும் இல்ல, ராஜ்யசபாவும் இல்ல, லோக்சபாவும் இல்ல. ஒரு ராஜ்யசபாவையும் காங்கிரஸ் கொடுத்துட்டாரு பிரவீன் சக்கரவர்த்திக்கு. ஒரு மாநில முதல்வரா ஒரு கருத்தை சொன்னாரு. அந்த முதல்ல சொன்ன கருத்து தமிழ்நாட்டுக்கே ஒரு நன்மை விளைவிக்காத தீமை விளைக்கக்கூடிய ஒரு கருத்தா அமைஞ்சிரும். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ராபேன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் ராபேன். மத்திய பாஜக அரசில் இடம்பெறுகிறதா திமுக அப்படின்ற ஒரு செய்தி வட இந்திய ஊடகங்களில், வட இந்திய பத்திரிகைகளில் பயங்கரமாக வந்துட்டு இருக்கு. அதாவது அமைச்சரவையை மாற்ற போகிறாங்க, அதில் திமுகவுக்கு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? நல்லது தானே. தமிழ்நாட்டுக்கு அமைச்சர்கள் கொடுப்பாங்க, நல்ல போர்ட்போலியோ கிடைக்கும். அதை வச்சு தமிழ்நாட்டுக்கு நன்மைகள் நடக்கும். இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அந்த அமைச்சர் கிடைச்சா நல்ல நடக்க தானே செய்யும். பல அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருந்து நன்மை செய்திருக்காங்க. அது தமிழர்கள் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று தானே. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் என்டிஏ கூட்டணியில் அமைச்சர் இடம்பெற்றா தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அது நல்லது தானே. நான் மனசார வரவேற்கிறேன். தமிழ்நாட்டின் நல்ல நாடக்கூடியவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கட்சிக்கு மத்திய அமைச்சர்கள் இடம்பெறதை நம்ம வரவேற்கணும். சார், இதில் திமுகன்றப்ப தான் இன்னொரு ஷாக்காகவே இருக்குது. ஏற்கனவே 2 பேருக்கும் அடிமட்டத்தில் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, கூட்டணி போயிட்டுருக்குன்ற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு செய்திகள் ஒரு பெரிய பரபரப்பை கலப்பி இருக்கு. இதில் என்னங்க, பண்டாரம் பரதேசின்னு சொன்ன வாஜ்பாயை ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு என்டிஏன்னு ஒன்று உருவாக்கி அதில் வாஜ்பாய் சேரல இல்லையா? அப்போ உங்களுக்கெல்லாம் பெரியார் மண்ணு அதுன்னு சொல்லுவீங்க. கன்னியகுப்த பிராமின் வாஜ்பாய் கூட கலைஞர் சேர்ந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் சகோதரர்கள் ஓட்டுக்காக ஒரு ஓபிசி மோடி கூட இன்னொரு ஓபிசி மு.க. ஸ்டாலின் சேர்ந்தா உங்களுக்கு கசக்குது. இது என்னங்க நியாயம்? வாஜ்பாய் கூட சேர்ந்தா போது கசக்காத இந்த திக ஆட்கள் எல்லாம் மோடியும் ஸ்டாலினும் சேர்ந்தா ஒரு ஓபிசியும் சேர்ந்தா என்னங்க நீங்க அதை பாக்குறீங்க? நியாயம் இல்லைங்க. பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு என்னங்க இருக்கு? பண்டாரம் பரதேசின்னு சொன்னவர் தானுங்க இந்தியன் ஒன்று உருவாக்குனாரு கலைஞர். அவர் தாங்க உருவாக்குனாரு இந்தியன்னு. அதில் பாஜகவும் இருக்கு, திமுகவும் இருக்குன்னாரு. இதில் என்ன இருக்கு? ஓகே, அமித்ஷா விஜய் சந்திப்பு எப்படி பார்க்குறீங்க சார்? அதில் பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. மத்திய மாநில உறவுக்கு அது விஜயனோட நடவடிக்கைகள் ஸ்டாலின் நடவடிக்கையோட பெட்டராக தான் இருக்குது. அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. மத்திய மாநில உறவுகளை தாண்டி அரசியல் கணக்கு எதுவுமே இல்லை அதில், அப்படி எடுத்துக்கலாமா? நீங்கள் கணக்கு போட்டால் எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. எனக்கு அந்த பெரிய ஒன்று கணக்கு இருந்த மாதிரி தெரியல. ஓகே சார், நல்ல வரவேற்புலாம் இருந்தது. இரவு உணவுலாம் வர கொடுத்துருந்தாரு. அப்போ பேசுகிறப்போ சொல்கிறாங்க, விஜய் பாருங்க எப்படி கவனிக்கிறாரு, விஜய் வர துணை தலைவராக வேற போட்டிருக்காங்க. ஸ்டாலின் இருந்தா பட்டினியாக போட்டிருப்பாரு. என்னங்க பேசுறீங்க? தமிழக அரசு முதல்வர் கவனிக்கிறாரு. ஸ்டாலின் முதல்வராக இருந்தாலும் இப்படி தான் கவனிப்பார். தலைவரால் போட்டிருக்காங்க. எடப்பாடி இருந்தாலும் இப்படி தான் கவனிப்பார். துணை தலைவர் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த ரெப்ரசன்டேட்டிவ், அதை வரவேற்கிறோம். நம்ம ஆந்திராவில் அந்த கூட்டம் நடந்ததுன்னா ஆந்திரா முதல்வர் துணை தலைவராக இருப்பார். இது ரொட்டேஷனில் வரக்கூடியது சார். அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த எஸ்எஃப்ஐ மாணவர்களோட லிஸ்ட். அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும் போது அதை எதிர்க்கக்கூடியவங்களை வச்சுக்கிட்டே ஒரு அரசை நீங்கள் அந்த முடிவை மாற்றி அப்படி பண்ணலை இப்படி பண்ணலை, அது நடந்து நல்ல முடிவு நீங்கள் பண்ணது நல்ல முடிவு, நான் அதை வரவேற்கிறேன். ஆனால் அந்த முடிவுக்கு கம்யூனிஸ்ட்காரங்க ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சா அதை விட்ரா பண்ணிட்டுறீங்க. இப்படி நிலைமையாக வேணும். அந்த 2-4 வச்சுட்டு அவங்க உங்களை மிரட்டுறாங்க. அதைத்தான் உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, சூழ்நிலையும் நல்லா இருக்குது,
ராமகிருஷ்ண மாதிரி கலைச்சிட்டு வச்சா தம்பிங் மெஜாரிட்டியோட வருவீங்க. இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இந்த 2 எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு உங்களை அவங்க இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையானு கேட்குறேன். நான் டே 1லேருந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். ஓகே, பாஜகவிலையும் சில பொறுப்பாளர்கள் மாற்றிருக்காங்க. குறிப்பாக சொன்னோம்னா வானதி சீனிவாசனை மாற்றிருக்காங்க. இது ஒரு பெரிய விமர்சனத்தை பாஜகக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இது ரொட்டீனாக பண்ணுறது தான். சௌதரி வானதி சீனிவாசன் ஏபிவிபியிலேருந்து வந்தவங்க. கட்சி கவுன்சிலர் ஆகுமான்லாம் கட்சிக்கு ஒரு இது இல்லாத போது, நம்பிக்கை இல்லாத போது அந்த கட்சியில் நின்ற ஒரு சகோதரி முழுக்க தாயக பணிக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு கமிட்டட் கேடர் தான் மகளிர் அணி தலைவர் என்ற ஒரு இடத்துக்கு வந்தாங்க. ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு பாஜக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாத போது அவங்க சத்தீஸ்கர்லேருந்து ஐ திங்க் ரேகா சர்மான்னு நினைக்கிறேன், இன்னொரு ஓபிசி குர்மி சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை மகளிர் அணி தலைவராக போட்டிருக்காங்க. அவங்க டென்யூர் 3 வருஷம் அந்த இது. அதே மாதிரி யூத் விங்லையும் தேஜஸ்வி சூர்யா மாற்றிட்டு ஐ திங்க் குஜராத்லேருந்து ஜோஷின்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க. ஸோ இது பார்ட்டிக்காக உள்ள ரீசப்பிள் தான். ஓகே, நயினார் நாகேந்திரனும் வானதி சீனிவாசனும் இன்றைக்கி டெல்லி பயணம் போயிருக்காங்க. என்ன கணக்கோடு போயிருக்காங்க? அமைச்சர் பதவியா இல்லை எம்பி சீட்டான்ற ஒரு கேள்வியும் இருக்குது. தேர்தல் வரக்கூடிய மாநிலங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை நான் சொல்ல வரல. அந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் அந்த வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன். இப்போ கட்சி பதவி ப்ளஸ் ஆட்சி பதவி எல்லாம் வந்து யூபி அந்த எலெக்ஷன் வரக்கூடிய மாநிலங்களை மையமாக வச்சு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்தா ப்ளே பண்ணுவாங்க. ஸோ பிஜேபியோட ஸ்டைல் அதுதான். இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வரலாம், உடனே வரும்னு நான் நினைக்கல, வரலாம். நயினாருக்கெல்லாம் வாய்ப்புகள் வரலாம். ஏன்னா நயினார் அட்லீஸ்ட் மற்றவங்கள மாதிரி 3வது போகாமல் 2வதாக வந்தாரா இல்லையா? தம்பி எசிகராஜா தம்பி நிற்கலன்னா நயினார் ஜெயித்திருப்பார். எசிகராஜாவை நிற்காம பண்ணுனா நயினார் ஜெயித்திருப்பார். ஏன் அது நடந்துன்னே தெரியல. இத்தனைக்கும் வந்து நயினார் வந்து நான் அந்த குடும்பத்துக்கு விசுவாசமானவன் தான், நன்றி அன்னைக்கு மறக்கக்கூடாது இன்னும் தெரிஞ்ச முறை கூட அவருக்கு எதிராக எசிகராஜாவை நிறுத்தி என்ன கோபம்னு தெரியல தோக்கடிச்சிட்டாங்க. அது இல்லை, இத்தனைக்கும் நயினார் 2வது வந்தார். மற்றவங்க 3வது போகும்போது நயினார் 2வது வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான். சார், திருமாவளவனோட அந்த மாநாட்டு மேடையில் கிடைச்சதே 2 நிமிஷம் தான். அந்த 2 நிமிஷத்தையும் ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாரு, நாம் இனிமேல் விஜயோட தான் பயணிக்க போகிறோம் அப்படின்னு. 2 நிமிஷத்தில் இந்த வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? தமிழ் தேசிய மாநாடு திமுகவுக்கு எதிராகவோ திராவிடத்திற்கு எதிராகவோ ஒன்றிய அரசுக்கு எதிராகவோ பேசுவார்னு எதிர்பார்த்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக விஜயோடு இருக்க போகிறோன்னு சொல்கிறாரு. திமுக அணியில் சகோதரர் தொல் திருமா வெற்றி வீரராக நின்னாரு. 2க்கு 2 அடித்தார். வட தமிழகத்தில் 19 வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. 24 2 பானையில் நின்று அங்கீகாரத்தை பெற்றார். 21 6க்கு 4 அடித்து 2/3 அதே ரேஷியோவில் ஜெயித்தார். ஆனால் 26 8க்கு 6 தோத்துட்டாரு. தோல்வி அணி திமுக, விசிக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, மதிமுக, ஐயுஎம்எல், தேமுதிக இவ்வளவு கட்சி இருந்தும் 8க்கு 2 தான் ஜெயித்தாரு. என்னமோ இப்படி திமுக அணியில் அவர் ஜெயிப்போன்னு கணக்கு போடுவார். நல்லா கணக்கு போடுவார. நான் திரும்ப அதான் சொன்னேன். ஒரு பழமொழியை கூட சொன்னேன். பழமொழி எடுத்துருங்க சகோதரர், நம்ம குறைச்சி மதிப்பிடாண்டாம். எல்லா அரசியல் மாதிரி தான் என் சகோதரரும் அங்கே வந்து ஜெயிக்காதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு திமுக அணி. இதாங்க உண்மை. 35 எடுத்தவர் கூட போய் நிற்கிறாரு. அங்கதான் நிற்பாரு நான் சொன்னேன். திமுக ஒரு ஆப்ஷன் இருக்கு மாதிரி காட்டதெல்லாம் பொய்மைன்னு சொன்னேன், போலின்னு சொன்னேன். சரியா இல்லையா? அன்னைக்கு நிரூபிச்சுட்டாரா இல்லையா? அந்த ஆப்ஷன் க்ளோஸ் ஆயிருச்சுன்னு எடுத்துக்கலாமா சார்? அந்த ஆப்ஷன் அவருக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறாருங்க. அந்த ஆப்ஷன்ல தோத்து போயிட்டாருன்னு நினைக்கிறாங்க. தோத்து போனனால வெளியேறி போறாருங்க. ஓகே, தாவேக்கா பாணியிலேயே அந்த மாநாடு இருந்தது, ரோட் ஷோ, ரேம்ப் வாக் எல்லாமே இருந்தது. அந்த ட்ரெண்டுக்கு போக பார்க்குறாரா திரும்ப? அதில் என்ன இருக்குது? நல்ல கூட்டம் வந்தது. மக்கள் இளைஞர்கள் பெரிய அளவில் திரண்டிருந்தாங்க. இன்னும் அவர் வந்து ஐயா இளையபெருமாள் காலத்தில் உருவான அந்த வாக்கு வலிமை மூலமாக கடலூர், விழுப்புரம், சிதம்பரம் இங்கே தாவேக்காவே இந்த 18 தொகுதியில் ஒரு தொகுதி தான் ஜெயித்திருந்தாங்க. கடலூர் மட்டும்தான் நினைக்கிறேன். அப்போ இங்கே ஒரு வலிமையான ஒரு சக்தி தான். அவர் வந்து இன்னைக்கு விஜய் கூட நிற்கிறாரு. விஜய் ப்ளஸ் திருமாவூர் வெர்சஸ் மோடி, எடப்பாடி ப்ளஸ் அன்புமணி தான் ஃபைட் இருக்கும். அன்புமணி ஒரு பாமகவை ஆயிட்டாரு. பாமகவை 2ஆ உள்ள வாய்ப்பு கூட இவர் வந்து இன்னொரு பாமகவுக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது ஸ்டாலின்னு பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி திருமா அன்னைக்கு ஜெயித்துட்டாரு. அப்போ வட தமிழகத்தில் பல தொகுதிகளில் விஜய் ப்ளஸ் திருமா, மோடி பிரதமர், இங்கே ராகுல் பிரதமராக தான் வருவார். நான் ராகுல் தான் வருவார்னு நினைக்கிறேன். அது மாறி வந்தால் அது பார்த்துக்கலாம். இங்கே வந்து மோடி பிரதமர், எடப்பாடி, அன்புமணிக்குள்ள தான் ஃபைட்டே இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் விஜயை விட்டுட்டு எப்படிங்க அவர் ஸ்டாலின்கிட்ட போவார்? சதை இருக்கக்கூடிய இடத்துல தாங்க கத்தி ஆடுன்னு சொல்லுவாங்க நம்ம பழமொழியா. எம்எல்ஏக்கு கார் வழங்கினாங்க, அது ஒரு பெரிய பேசு பொருள். அதில் உதயநிதி ஸ்டாலின் ஷைன் பண்ணிட்டார். நீங்கள் சொல்றதுக்குள்ளே கார் வேண்டாம்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின்
கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லிட்டாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் சைன் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் எம்எல்ஏ சொன்னவங்களாம் சைன் பண்ணிட்டாங்க. சொன்னவங்களாம் சைன் பண்ணிட்டாங்க. நாங்கள் மக்கள் பிரதிதான் சொல்லிட்டாங்க. வெளியே இருந்து சீமான் சொன்னதோட தாக்கம் உள்ளே வந்துட்டு, அவ்வளவுதான். ஓகே சார். அதே போல் ரஜினிகாந்துக்கு ஆளுநர் பதவி கொடுக்க போகிறதா ஒரு வதந்தியான ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. விஜய்க்கு மேலே ஒரு போஸ்டிங் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? நான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து மோடிக்கிட்ட நான் சில சஜஷன்ஸ் பண்ணியிருந்தோம். மோடிஜிக்கிட்ட ஒரு முஸ்லீமுக்கு கொடுக்கணும். ஆரிஃப் முகமது கான் இந்திரா காந்தி குடும்பத்துக்கு எதிரானவர், அந்த ராஜீவ் காந்தியை எதிர்த்து நின்றவர், விபி சிங் கூட இருந்தவர். ஆரிஃப் முகமது கான்ங்கிறவர் கொடுக்கணும். பெரிய ஸ்காலர், இந்திய மரபு, இந்த மரபுகள்லாம் இதானவர். அவரை வந்து கேரளா கவர்னராக இருந்தார். அவரை முதல் சாய்ஸாக நம்ம கொடுக்கணும். ரெண்டாவது சாய்ஸாக வந்து ஒரு ட்ரைபலுக்கு கொடுக்கணும்னு சொன்னேன். மூணாவது சாய்ஸாக இவர் சரத்பவார் அல்லது அண்ணன் ரஜினிகாந்துக்கு சொல்லியிருந்தேன். அந்த மூணாவது சாய்ஸாக நான் வச்சுருந்தேன். நாலாவது மீண்டுமே ஷெட்யூல் காஸ்ட் கொடுத்தா டக்குன்னு அப்பர் காஸ்ட்டு ஏற்றுக்கிடுவாங்களா ராம்நாத் கோயங்காவுக்கு போகிறோங்கிறதுல நாலாவது சாய்ஸாக வச்சுருந்தாலும் கூட அதை நான் நாலாவது தான் வச்சுருந்தேன். மூணாவது சாய்ஸாக 2 பேரில் ஒருத்தர் அண்ணன் ரஜினிகாந்தை வச்சுருந்தேன். இப்போ இது தொடர்பாக நம்ம என் மதிப்புக்கும் என்னைக்கும் நிரந்தர மதிப்புக்கும் மரியாதைக்குரியவர் சத்ரியன் குருமூர்த்தி அவரே ஜாதி அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு ஒரு கார்ட்டூன் வேறு அதில் போட்டிருந்தார் துக்ளக்கில். அந்த இதெல்லாம் உண்டு. அப்போ நான் ரஜினிகாந்த் பேசும்போது, ரவீந்தர், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ், டோன்ட் ட்ராக் மை நேம் இன் திஸ். நான் இதில் எனக்கு விருப்பம் இல்லை, இதில் என் பேரை நீங்கள் இழுக்காதீங்க, இது பண்ணாதீங்க ரவீந்தர்னு சொன்னார். நான் வந்து ரஜினிக்கு பிரைம் மினிஸ்டராக கொடுக்கணும்லாம் சொல்லலை. மோடிக்கு எது நன்மைங்கிறதா நான் பண்ணேன். மோடிக்கு ஒரு முஸ்லீமை பிரைம் மினிஸ்டராக கொடுக்கறது நன்மை நான் நினச்சேன். அதில் நூபுர் சர்மா, அந்த கன்கையா குமார், அந்த விஷயம் வரும்போது அது சிக்கலாயிட்டு. ஆரிஃப் முகமது கான் ராகுல் காந்திக்கும் அந்த குடும்பத்துக்கும் எதிரானவர், விபி சிங் ஆதரவாளராக இருந்தவர், மாயாவதி பார்ட்டியில் கூட பெரிய லெவலில் இருந்தார். மிகப்பெரிய ஸ்காலர், இந்து தர்மம் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக தெரிந்த ஒரு முஸ்லீம் ஒரு தலைவர். ஸோ அவரை நான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக சொல்லியிருந்தேன். நமக்கும் ரொம்ப நெருக்கமானவரும் கூட. செகண்ட் சாய்ஸ் ஒரு ட்ரைபல் லேடின்னு சொல்ல ஒரு ட்ரைபல் லீடரை கொடுக்கணும், ட்ரைபலை கன்சால்டேட் பண்ணணும்னு சொன்னேன். மூணாவது சாய்ஸாக ஒரு மராத்தா, இதில் வந்து நமக்கு மகாராஷ்டிராவில் கொஞ்சம் மராத்தா ஆங்கர் மோடி மேலே இருக்குது. அப்போ சரத்பவாரே வருவாருன்னா சரத்பவார் வெல்லன் குட். இந்த சரத்பவார் இல்லைன்னா அந்த இடத்துல ரஜினிகாந்தை வைக்கலாங்கிறத சொன்னேன்னா, ரஜினிக்கு பாப்புலாரிட்டியும் செல்வாக்கும் அது நமக்கு பயன்படுங்கிறதா நான் மோடிக்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த இடத்துல கடைசியாக வந்து ட்ரைபல் இவங்க வந்தாங்க, முர்மு வந்தாங்க. அப்போ வந்து ரஜினிகிட்ட பேசும்போது, டோன்ட் ட்ராக் மை நேம் இன் திஸ், ரவீந்தர், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னு என்கிட்ட தெளிவாக சொன்னார் அண்ணன் ரஜினிகாந்த். சார், திரு ரஜினி அவர்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் ஆளுநராக போகிறார் ரஜினின்ற ஒரு செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். காய்ச்ச மரம் கல்லடி படத்தான் செய்யும், பரபரப்பான இது உச்ச நடிகர் வரத்தான் செய்யும். அதில் என்ன இருக்குது, வரக்கூடாதுன்னு என்ன சொல்ல முடியும்? இப்போ அதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. என்னை பொறுத்தளவில் ரஜினி வந்து ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், டோன்ட் ட்ராக் மை நேம்னு என்கிட்டே சொன்னார். அப்போ அதில் வந்து ஒன் சிரிப்போட நம்மளை பிரசிடென்ட்னு ஆர்டி மோடி நன்மைக்காக பண்ணுறாருங்கிறத அவர் சந்தோஷமாக வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரிலாம் பண்ணலை. அவுட்ரைட்டாக டோன்ட் ட்ராக் மை நேம்னு சொல்லிட்டார். பட் நானும் அவரை வந்து மூணாவது சாய்ஸில் சரத்பவார் அல்லது ரஜினிட்டு தான் நான் வச்சுருந்தேன். நானும் கண்ணை மூடிட்டு வைக்க மாட்டேன். மோடிக்கு எது நன்மையோ அது தான் செய்வேன். யார் மேலேயும் உள்ள வெறுப்புலேயே இதிலெல்லாம் நான் நன்மை செயல்படக்கூடியவில்லை. ப்ரியாரிட்டி மோடி நன்மை பாசிட்டிவ் தான் நம்மகிட்ட இருக்கும். டிலிமிட்டேஷன் விவகாரத்தில் அந்தர் பெல்ட்டி எடுத்த விஜய்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துட்டுருக்கு. நேற்றைய தினம் அமித்ஷா அந்த கூட்டத்தில் பேசுகிறப்போ அந்தர் பெல்ட்டி அடிச்சுட்டார் விஜய்னு சொல்கிறாங்க. தீர்மானத்திற்கும் விஜய் பேசிய பேச்சுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்கலாம் சார்? கடைசியாக விஜய் எடுத்த முடிவு வரவேற்கத்தக்க முடிவு. ஃபேர் டீலிமிட்டேஷனுங்கிற விஜய்க்கு முடிவை நான் வரவேற்கிறேன். கண்ணை மூடிட்டு ஒருத்தரை எடுத்துட்டு இருக்கக்கூடாது. ஸ்டாலின் தமிழக நன்மைக்காக எடுத்த முடிவு கரெக்டு தான் சொன்ன அதே முடிவை விஜய் எடுக்கும்போது நம்ம விஜயோட முடிவை நம்ம வரவேற்கிறோம். இது 39,543 சொன்ன முடிவு தான் தவறு. அது தவறு. சட்டசபை தீர்மானத்தில் அப்படியே ஸ்டாயிக்கா 39 தான் இருக்கணும்னு சொன்னது தவறு. ஏன்னா 31/2026 மேலே எப்படி வேணாலும் டீலிமிட்டேஷன் பண்ணிடலாம். 2009 காங்கிரஸ்காரங்க பண்ண மாதிரி 10 லட்சத்துக்கு ஒன்றுங்கிற மாதிரி ஒன்று வச்சு பண்ணி ஸ்டேட்லேயும் மாறுங்கிற மாதிரி எண்ணிக்கைக்கு தக்கிற மாதிரி கொடுத்தா தமிழ்நாடுக்கு அது நஷ்டம் வரும். சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்குங்கிறத உதயநிதி ஸ்டாலினே சட்டசபையில் தெளிவாக கடைசி அந்த தீர்மானத்தை ஆதரித்த உதயநிதி ஸ்டாலினே அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லிட்டு ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டுட்டு போயிட்டார். அதே மாதிரி திமுக அட்வொகேட் வில்சன் அவரும் தெளிவாக இது இஷ்டம் போல பண்ணிடலான்னு அவரும் சொன்னார். அப்போ தமிழ்நாட்டுக்கு, கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கெல்லாம் 50% இன்க்ரீஸுங்கிற ஒரு நல்ல பொன்னான வாய்ப்பை மோடி கொடுத்தும் ராகுல் காந்தி அதை கெடுத்தாருன்னா, நோ டீலிமிட்டேஷன் கெடுத்தாருன்னா, திரும்ப வந்து மோடி யூபிக்கு 140 போட்டு, பீகாருக்கு
ஒரு 40ங்கிறது வந்து 70 75 போட்டுங்கிற மாதிரி அவர் அதை பண்ணிட்டாலும் சட்டப்படி அது செல்லுபடி ஆகும். ஸோ அந்த நிலைப்பாட்டையும் எடுக்கலாம். அப்போ இப்போ தென்னிந்தியாவில் உள்ளவங்க எடுக்க வேண்டிய நிலைப்பாடு யூனிஃபார்மாக மாநிலத்துக்கு 50% இன்க்ரீஸுங்கிறது தான் சரியான இதுங்கிறத நாம் வற்புறுத்த தான் கரெக்டாக இருக்கும். இன்னும் இதை சொல்லப்போனால் விஜய்க்கு இதில் எந்த ஸ்டேக்ஸும் கிடையாது. எம்பியும் இல்லை, ராஜ்யசபாவும் இல்லை, லோக்சபாவும் இல்லை. ஒரு ராஜ்யசபாவையும் காங்கிரஸ் கொடுத்துட்டாரு பிரவீன் சக்கரவர்த்திக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு மாநில முதல்வராக ஒரு கருத்தை சொன்னார். அந்த முதல்ல சொன்ன கருத்து தமிழ்நாட்டுக்கே ஒரு நன்மை விளைவிக்காத தீமை விளைவிக்கக்கூடிய ஒரு கருத்தாக அமைஞ்சிரும். ஏன்னா இவங்க தமிழ்நாட்டிலேருந்து சட்டசபை தீர்மானம் போட்டால் ஒரு வாய்ப்பு ஒரு அரசியல் கட்சி ராகுல் காந்திக்கு ஆதரவாட்டு கூட்டணியில் இருக்க ஒருத்தர் போட்டுட்டாருங்க, அதுக்காக விட்டுட்டு போகிறது கிடையாது யாரும். தே ஆர் இன் பொலிட்டிக்ஸு, எப்படியும் செய்வாங்க. அப்போ டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் தான் அவங்களுக்கு பலம். நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன். இது 2 தொகுதி இருந்துன்னா எப்படி ஜெரிமாண்டரிங் பண்ணலாங்கிறத சொல்லிடுவோம். ஜெரிமாண்டரிங்னா பிரிட்டிஷில் இருந்த ஒரு மந்திரி தொகுதி அவர் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு பயன்படுத்தி அந்த தொகுதியை தகவமைப்பார். ஜெரி அவர் பேர். ஸோ இந்த வேலை பண்ணுறதுக்கு ஜெரி மேண்ட்ரிங்னு பேர். அதுதான் ப. சிதம்பரம் சொல்கிறாரு. நீங்கள் 2009 என்ன மேண்ட்ரிங் பண்ணீங்க ஐயா ப. சிதம்பரம் அவர்களே? ஸோ இது வந்து அந்த டீலிமிட்டேஷனை பண்ணக்கூடிய எந்த ஆளுங்கட்சியும் தங்களுக்குள்ள வாய்ப்பை வந்து பயன்படுத்த தான் செய்வாங்க. அது ரெண்டு விதத்தில் பயன்படுத்தலாம். ஒன்று யூனிஃபார்ம் 50% இன்க்ரீஸுங்கிறத வச்சுக்கிட்டு ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி தென் எலெக்ஷன் கமிஷன் டீலிமிட்டேஷன் கமிஷன் சேர்மன் வச்சு ஒன்று பண்ணலாம். அல்லது இது 10 லட்சத்துக்கு ஒன்றுங்கிற அந்த டைம் பார் முடிஞ்ச பிறகு பவர் அங்கே போயிடும். அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் இல்லாமலே பண்ணிட்டு போயிடலாம். அதைத்தான் வில்சன் சட்டத்தில் இடம் இருக்குங்கிறாரு. அதைத்தான் 2009 காங்கிரஸ் அரசாங்கம் செய்து டீலிமிட்டேஷன். ஏன்னா 2009 டீலிமிட்டேஷன் தானே. இது தூத்துக்குடி மாவட்டத்தில் எண்ணிக்கை பலம் குறைஞ்சிட்டுங்கிறதுனால நீங்கள் எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் மேலே இருக்கிறாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு கிளைம் பண்ணுறோம்ல, எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் தூத்துக்குடி மேலே இருக்கிறாங்க, எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் திருநெல்வேலி மேலே இருக்கிறாங்க. அந்த பாப்புலேஷன் இதெல்லாம் தவறுலாம் சொல்ல வரலாது. அதே மாதிரி கன்னியாகுமரியிலையும் இருக்கிறாங்க. திருவட்டார் போயிட்டு கன்னியாகுமரியில், இது சேரமாதேவி போயிட்டு திருநெல்வேலியில், தூத்துக்குடியில் சாத்தாங்குளம் போயிட்டு, இங்கே வட தமிழகத்தில் 3 எம்எல்ஏ கூடியிருக்கு. நம்முடைய வட தமிழக சகோதரர்கள் மத்தியில் பர்த் ரேட் அதிகம். சூழல் நம்ம சகோதரர் தான், எல்லாமே எல்லாம் நம்ம ஆளுங்க தான், நம்ம தாய் பிள்ளைங்க தான். அப்போ இது நடந்திருக்கும் போது இது வந்து நடந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன தப்புன்னா சொல்லணும். 1 vote 1 value கரெக்ட் கோ ஹேர்டுங்க சுப்ரீம் கோர்ட்டு. நான் கோர்ட்டுக்கு போனாலும் நம்ம இன்னைக்கு ஆர்கியூ பண்ணக்கூடிய பாயிண்டை வச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் 1 vote 1 value. இப்போ இப்படி கூட தென் மாவட்டத்தில் உள்ள 3 டிஸ்ட்ரிக்டில் வந்து தொகுதி மாற்றப்பட்டிருக்கு. பாப்புலேஷன் அதிகம் உள்ள வட தமிழகத்துக்கு 3 தொகுதி 2009 பிரிவில் இது பண்ணிட்டு இருக்கு. ஸோ கோ ஹெட் 1 vote 1 vote 1 value சுப்ரீம் கோர்ட் சொல்லதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதைத்தான் உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில் பேசினார். இவர் தெளிவாக அட்வொகேட் வில்சன் திறமையான ஒரு வழக்கறிஞர், அவர் அதை தெளிவுபடுத்தினார். இதை இன்னைக்கு தமிழக முதல்வர் விஜய் எடுத்திருக்கிறாருன்னா நம்ம அதை பாராட்டுவோம், வரவேற்கிறோம். இந்த இடத்துக்குள்ள பாஜகவுக்கு ஸ்டாண்ட் அவர் எடுத்திருக்காருன்னா நல்ல ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு, வரவேற்கிறோம். கேரளாவும் கர்நாடகாவும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, டீலிமிட்டேஷன் வேணான்றாங்க. ஆனால் இவர் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன்ற மாதிரி பேசியிருக்காருன்னு தகவல் சொல்கிறாங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன் நடந்தே தீருங்க. அப்போ தீர்மானம் போட்டது எதுக்கு? திமுகவுக்கு அதுதான் தவறுன்னு அதுதான் தவறுன்னு நான் சொல்கிறேன். அந்த தீர்மானம் போட்டது தவறு. இப்போ அவர் பேசியிருக்கிறது வரவேற்கத்தக்கதுங்கிறேன். இப்போ பேசியிருக்கிறது டு பி வெல்கம்டு. தீர்மானம் தான் தவறு. நம்மகிட்ட ஒரு எம்பிஏ கூட கிடையாது. நம்ம கட்சி ரீதியாக தமிழ்நாடு ரீதியாக 39 இருக்கிறனால தமிழ்நாட்டுக்கு என்ன ஆயிரப்போகுது? அது அவங்க 2009 டீலிமிட்டேஷன் பண்ண மாதிரி 10 லட்சத்துக்கு ஒன்றுங்கிற மாதிரி பண்ணி கோர்ட்டும் அதை அலோவ் பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு என்ன ஆகும்? யூபி வந்து 80 140 போயிடும். 50% இன்க்ரீஸ்னா 80 120 இருக்கும். நமக்கு 39 59 60 ஆகும். இது இல்லாமல் அது நடந்துன்னா ஆபத்து இருக்குது இல்லை? அப்போ ஆபத்தை உணர்ந்துக்கிட்டு இன்னைக்கு விஜய் எடுத்த நல்ல முடிவு. விஜய்க்கு தாவேக்காவுக்கு இதில் வந்து ஸ்டேக்ஸ் இல்லை, ஸ்டேக்ஸ் ஹோல்டர் இல்லை. விசிகா ஸ்டேக் ஹோல்டர் 2 எம்பி இருக்கு, மதிமுக ஸ்டேக் ஹோல்டர், தேமுதிக ஒரு ராஜ்யசபாவுக்கு ஸ்டேக் ஹோல்டர். ஸோ இந்த இடத்துக்குள்ள பாமக அன்புமணி ராஜ்யசபா உறுப்பினர் ஸ்டேக் ஹோல்டர். இவங்களுக்கு ஸ்டேக்ஸ் இல்லை. ஒரு முதல்வராக மாநில உணர்வை சொல்றதுல தப்பு இல்லை, அவர் ஒரு கருத்தாக சொல்றாரு. பட் முதல்ல தீர்மானம் போன கருத்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் தமிழ்நாட்டுக்கு பேரிடியாக அமைஞ்சிரும். அப்போ இந்த நல்ல கருத்தை சொன்னது வந்து பாராட்டுறோம். நம்ம ஆன் பாலிசி தான் இந்த மேட்டரை நம்ம டீல் பண்ணுறோம். ஓகே சார், அதுலேயும் கூடுதலாக ஒரு வார்த்தையும் சொல்கிறாரு. அதாவது வாயில உத்தரவாதம் தேவையில்லை, சட்ட ரீதியான உத்தரவாதம் வேணும்னு சொல்கிறாரு. வாயில் உத்தரவாதம் கொடுத்துக்கிட்டு உங்கள் ஆதரவு இல்லாமலே அவரால் இது பண்ண முடியுமா? முலாயம் சிங் யாதவ்
ஆதரிச்சிட்டாருன்னா திமுகவே வேண்டாமே. இல்ல முதல்வர் விஜய் சொல்றாரு சார். அது எல்லா மாநிலமும் சொல்லத்தாங்க செய்வாங்க. முலாயம் சிங் யாதவ் 10 லட்சத்துக்கு 1ன்னு நாங்கள் ஆதரவு தரோன்னு முலாயம் சிங், தேஜஸ்வி யாதவ், மம்தா பானர்ஜி இவங்கெல்லாம் 10 லட்சத்துக்கு 1 நாங்கள் கொடுக்குறாங்க. நம்ம உங்கள் மாநிலத்துக்கு பெருசாக வரும்னா ஆதரவு கொடுத்துட்டு போயிடுவாங்களே. யாருக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் அவர் மோடி? அவர் தென் மாநிலங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. அரசியல் ரீதியாட்டி அதை பார்ப்போம். யூபிஏ வந்துட்டாரு, பீகாரில் வந்துட்டாரு, மத்திய பிரதேசில் வந்துட்டாரு, அங்கே வெஸ்ட் பெங்காலில் வந்துட்டாரு, தென் அஸ்ஸாமில் மீண்டும் வந்துட்டாரு, ஒரிசாவில் வந்துட்டாரு. தெற்கையும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆர்எஸ்எஸும் தெற்கையும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தெற்க நன்மை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை நிலைமை. அவங்க கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட்டுக்கு அகிலேஷ் யாதவ்ட 37 இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் ஆதரிச்சுட்டான்னா மேட்ரு ஓவர். இவர் 4 எம்பி ஓட்டு தேஜஸ்விட்ட இருக்குது, இங்கே 3 இவங்கள்ட்ட இருக்குது. யாரு? ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஹேமந்த் சோரன்ட்ட இருக்கு. மம்தாட்ட இன்னும் 8-10 இருக்குது. ஸோ நாங்கள் 10 லட்சத்துக்கு 1 ஆதரிங்கன்னு கேட்டால் முடிஞ்சு போகும். நீங்கள் என்ன பவர் இருக்கு உங்களுக்கு? எப்படி தடுத்துட முடியும்? அப்போ நீங்கள் அரசியல் ரீதியாக மோடி டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாதுன்னு காங்கிரஸ் ஒரு சதியை பண்ணுறாங்க. அந்த சதிக்கா விஜய் துணை போகணும். அதனால அவர் அமித்ஷா கிட்ட பேசினதுதான் ஃபைனலான விஜய்க்கு பேச்சு. அது வரவேற்கத்தக்கது. ஓகே, பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி சார். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.